மணி, தேனு, பொன்னி, கிளம்பிட்டீங்களா? டைம் ஆகுது, சீக்கிரம். இந்த பசங்க என்ன இன்னும் கிளம்புறாங்க? ட்ரெயினுக்கு வர டைம் ஆகுது. ஏமா கத்திக்கிட்டே இருக்க? ஏய், ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு. எல்லாம் எடுத்து வச்சாச்சா என்ன? காலையில இருந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு தான் இருக்க. எது எடுத்து வச்ச பாடில்ல. இதோ எல்லாம் ரெடி. மணி, அந்த டிரைவர் என்ன வந்துட்டாரான்னு பாரு. ஏமா இவ்வளோ பரபரப்பா இருக்க? இங்க பாரு, இப்பவே நம்ம கிளம்புறது ரொம்ப லேட்டு தான். 2 நாளைக்கு முன்னாடியே உங்க சித்தி பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருக்கணும். பாரு, இப்ப நம்ம லேட்டா போனா உங்க சித்தி என்கிட்ட பேசவே மாட்டா பாரு. மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பா 2 நாளைக்கு. நைட்டு 8 மணிக்கெல்லாம் போயிடுவோல பொண்ணி. ஏமா? ஆமா, நைட்டு போனாதான் கல்யாணத்துக்கு ஏதாவது கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ண முடியும் உங்க சித்தி கூட இருந்து. ஆமா, உனக்கு கேட்க மறந்துட்டேன் உன்ட்ட. என்னதுமா? எங்க 3 பேரோட ஐடி ப்ரூஃப் உன் பேக்ல தான் இருக்கு. மறக்காம எடுத்து வச்சுக்கோ. டிக்கெட்டை மறக்காம எடுத்து வச்சுக்கோ. இதையே 100 தடவை சொல்லிட்டேம்மா. நான் எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிட்டேம்மா. என்ன யாருன்னு நினைச்சேன்? பார்க்கலாம். ட்ரெயின் ஏறினோடனே நான் கேட்கறதுல ஏதாவது மறந்துட்டேன், வீட்டில் வச்சுட்டேன்னு சொல்லி பாரு. அப்புறம் நடக்கிறதே வேற. டாக்ஸி வந்துருச்சு, வாங்க. அண்ணே, சீக்கிரம் போங்கண்ணே, கொஞ்சம். இப்பவே மணி 1 ஆச்சுண்ணே. போறேன். ஆமா, இப்போ நீங்க எதுவும் பேச வேணாம். நீங்க வந்ததே லேட்டு. நான் 12:30 வர சொன்னா நீங்க 1 மணிக்கு வரீங்க. எப்பா பாரு, இப்படிதான் நீங்க பண்றது. இல்லம்மா, ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போற வரைக்கும் எதுவும் பேசாதீங்க. முதல்ல ஃபாஸ்டா போங்க. அப்பா, ஒரு வழியா வந்தாச்சு. என்னது இது? ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம், வேற யாரையுமே காணா. ஏதாவது லேட்டா வரும் போல. அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணலாம். எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்ப வரைக்கும் சொல்ல. நம்ம வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அக்கா, இந்தாங்க உங்க பேக். கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. தேங்க்ஸ் தம்பி. அக்கா, கார்ல வரும்போதுல இருந்து ஒன்னு சொல்லணும்னு சொல்ல வரேன். எனக்கு சொல்லவே விட மாட்டேங்க நீங்க. என்னப்பா, நாங்களே இன்னும் ட்ரெயின் வரலன்ற ஒரே சோகத்துல இருக்கோம். அதான்க்கா நான் சொல்ல வரேன். இந்த நேரத்துல என்னக்கா ட்ரெயின் இருக்குப்பா? என்னது, இந்த நேரத்துலயா? என்ன அங்கிள் சொல்றீங்க? நான் 25 வருஷமா ரெகுலர் சவாரி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல எந்த ட்ரெயினும் கிடையாது. ஆனா நாங்க புக் பண்ணிருக்கோமே. டிக்கெட்டை கொடுங்க பார்க்கலாம். என்னாச்சுப்பா? அக்கா, உங்க நல்லா யாரோ ஏமாத்தி இருக்காங்க. யார் அங்கிள் எங்களை ஏமாத்தினா? இந்த ரயில்வே ஸ்டேஷன் டிபார்ட்மெண்டா? இப்பவே நான் போறேன். நான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். எப்படி இவங்க ட்ரெயினை நிப்பாட்ட முடியும்? ஓ, நீங்க தான் இந்த ட்ரெயினை புக் பண்ணீங்களாமா? நான் ஒன்றும் ட்ரெயினவே புக் பண்ணல அங்கிள். ட்ரெயின் டிக்கெட்டை தான் புக் பண்ணேன். என்னமா பேசுது புள்ள? அக்கா, நீங்க புக் பண்ணிருக்க ட்ரெயின் இப்ப கிடையாது. காலையில ஏர்லி மார்னிங் 1:30க்கு. என்னது, காலையிலயா? அங்கிள், உங்களுக்கு பார்க்க தரலன்னு சொல்லுங்க. நான் கரெக்டா தான் புக் பண்ணிருக்கேன். 1:13 தானே இருக்கு டிக்கெட்ல. ஷோ, இவர் ஆனா உனா சிரிச்சே கொள்றாரே. ஆமா பாப்பா, டிக்கெட்ல 1:13 தான் இருக்கு. ஆனா அது ஆஃப்டர்நூன் 1:30 கிடையாதுப்பா. நாளைக்கு ஏர்லி மார்னிங் 1:30ன்னு அர்த்தம். இப்ப ஆஃப்டர்நூன்னா 13:30ன்னு இருக்கும். அதாவது 13:30ன்னு இருக்கும். எதை கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில உன்னால ஊருக்கு போக முடியாம போயிடுச்சு. சாரிமா. பேசினா திருப்பி அடி விழும். அண்ணா, இங்க இருந்து மெட்ராஸ் போகணும் அர்ஜென்ட்டா. எவ்வளோன்னு கேட்பீங்க? வாங்கம்மா, பாத்துக்கலாம். நீங்க ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே, வாங்க. ஆனா இது எலெக்ஷன் டைமேமா, 4 பேர் டிராவல் பண்ண முடியாதே. இல்லண்ணே, நாங்க 3 பேர் தான். இதோ இவங்க கிடையாது. உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். நாங்க ஊர்ல இருந்து வர வரைக்கும் நீ வீட்லயே கடை.